உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் 7-8 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கூட சொன்னதானுங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்படி அமைதியா இருந்தா மட்டும் விட்டுற நினைச்சீங்களா? அவ்வளவு ஈஸியா ஒன்றும் விட்டுற மாட்டோம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கணும்னா ஃபாலோ பண்ண மட்டும் பத்தாது. அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கணும். நீ எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தல. அப்புறம் எப்படி லவ் வரும்? பாதிப்பு ஏற்படுத்தணுமா? என்ன பாதிப்பு? என்ன சார் பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க? அப்புறம் என்னதான் சார் பண்ணீங்க? அட இதுனுங்க பெரிய விஷயம். அந்த பொண்ணு போற வழியில வாழைப்பழ தோலையும் டைனேஜ் ஓபன் பண்ணா உள்ள பொத்துன உள்ள போறாங்க. இதுவும் பாதிப்பு தானே? என்ன நான் சொல்றது? யோ நான் ஏதாவது சொல்லிட போறேன். ட்ரெயின் ட்ராக்ல ஃப்ளோ தானே போயிட்டு இருக்கு. ஏன் தண்டாலத்தை தலை வைக்கிற? தள்ளிப்படியா தம்பி, நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதான் நீ ஒழுங்கா பேசியிருக்க. என்ன சார் சூசைட் அட்டெம்ப்டா? சச்சே அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஓட்னா சிம்பதி ஒர்க் அவுட் ஆகி ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். சார் ஒர்க் அவுட் ஆச்சுங்களா? அது ஹே அங்க பாருடி. அவன் கேடிடி. வா. நீ சொன்ன சரிதான். வழக்கமா பார்க்கவாவது செய்வா. அன்னைக்கு கண்டுக்காம அவ பாட்டு போயிட்டா. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்த்தேன். ஆனா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்களே டெட் பாடியா படுத்துட்டு ஒரு மாலையும் போட்டுட்டு ஊதுபத்தியும் கொளுத்திட்டு ஒரு 10 பேர் அட்மாஸ்பியர் நிக்க வச்சுக்கோங்க. ரியலா இருந்திருக்கும். அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப உஷார் பாஸ். சார் நீ கம்மியா இருக்க மாட்டியா? ஒரு லாஜிக் மிஸ்டேக் சொல்ல விட மாட்டாங்கறாங்களே. ஏய் நீங்க சொல்லுங்க சார், அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் கொடுத்தா பாருங்க செம்ம ஷாக். அங்க பாருடி. சூப்பர், இது சம பஞ்ச். கண்டினியூ. அப்புறம் என்ன பாஸ் பண்ணீங்க? டேய் நில்லுடா. ஏய் உன்னை தோண்டா நில்லு. நிக்க போறியா இல்லையா? அடிக்காதீங்க வலிக்குதுங்க. சொன்னாங்க. ஐயோ வலிக்குதுங்க. போஸ்ட் ஓட்னா? சொன்னாங்க அடிக்காதீங்க. வலிக்குதுங்க. ஏங்க ஏங்க உங்களதாங்க. ஏங்க இப்பவாது பாதிப்பு வந்துருச்சாங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் சார், செம லவ் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வாங்க கை கொடுங்க சார். லா அண்ட் ஆர்டர் போலீஸை பார்த்து பயப்படுற பப்ளிக் நம்மளை பார்த்து ஏன் பயப்பட மாட்டேன்றாங்க? அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது தோணுதா? போலீஸுக்கு 100 நம்பர் இருக்க மாதிரி நமக்கும் ஒரு நம்பர் வாங்கணும் சார். அதான் நம்மளுக்கு 182 ஒரு நம்பர் இருக்குல்ல சார். அதுல யாருமே கம்ப்ளைண்ட் பண்றதில்ல சார். அப்படியே கால் வந்தாலும் ட்ரெயின் எப்போ வரும் எப்போ போகும் குட்டாம்பட்டி குருவாஞ்சேரியில் நிக்குமான்னு கேட்டு தொந்தரவு பண்றாங்க சார். சார் காலையில பிடிச்சி சாயந்தரம் விடுறதுனால தான் எவனும் பயப்பட மாட்டான் சார். முதல்ல எஃப்ஐஆர் போற ரைட்ஸ் வேணும் சார். அப்பதான் லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கு பயப்படுற மாதிரி நமக்கும் பயப்படுவாங்க சார். கரெக்ட் சார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சதன் ரயில்வேல ஃபுல்லாவே நாங்க லேடிஸ் 100 பேர் தான் சார் இருக்கோம். அத முதல்ல இன்க்ரீஸ் பண்ணோம். ஆமா சார். யோ சார் இன்னைக்கு இப்படிப்பட்டவங்க பயந்தாலே நமக்கு பாதி வெற்றி. பாதி வெற்றி என்ன, முழு வெற்றி. போய் செக் பண்ணிட்டு வாயா. ஓகே சார். உங்களோட செய்றீங்க இதான் சரியா வரும். என்னையா சொல்றானுங்க? சார் அவன் வீட்டுல ஜாலியா தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான் சார். தூங்கிட்டாடா இருக்கீங்க. உங்களை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும். இந்தயா இதை கொண்டு போய் அங்கே ஓப்பன் பண்ணி வை. சரிங்க சார். இப்போ நம்ம வழிக்கு வருவானுங்க பாரு. ஆமா சார். மசாலா நல்லா அரைச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க செத்தீங்கடா.
டைரக்டர் ஏந்திரியா, என்னையா பயங்கரமா பசிக்குதியா? பிரியாணி வாடை வந்த உடனே மௌன உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? காலையில நாஸ்டா வேற துணியா, அதான் பேய் பசி. அந்த ஓட்ட வழியா கேளு, தருவாங்க போ. மியால்மா சொல்றியா? போய் கேட்டு பாரு. சரி விடு. சார் சார் சார், பயங்கரமா பசிக்குது, சாப்பிட்டதுனா கொடுங்க. மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சியா? டைரக்டர் என்ன எவ்வளவு விட்டாலும் கண்டுக்கவே மாட்டேன்றானுங்க. யோ, இவங்க எப்பயுமே இப்படிதான். சார் சார், நான் பிபி பேஷண்ட், மயக்கம் வருது, எதுனா துண்ண கொடுங்க சார். அங்க என்ன சத்தம்? தோரா ஒரு நாள் சாப்பிடாட்டி செத்து போயிட மாட்டீங்க. பச்சை தண்ணியோட தர முடியாது. போய் உட்கார்றா. என்ன பண்றது? நான் பிரதர், நீ எதையோ கேட்டால் வேணுமோ சொன்னா என்ன பிரச்சனை? பசி இதுன்னு சோறு கேட்டா ஒருவேளை துண்ணலனா ஒன்னும் செத்து போயிட மாட்டேன்னு சொல்றாங்க பிரதர். பாத்தீங்களா, ஒருவேளை சாப்பாட்டுக்காக நம்ம இந்த அளவுக்கு அசிங்கப்படுறோமா? பசி இது. யோ, நீ கேட்டது தப்பு இல்லையா? கொடுக்கறவன்ட்ட கேட்டிருக்கணும். யாராண்ட கேட்கறது? என்கிட்ட கேட்டிருக்கணும். நான் தர்றேன். உனக்கு என்னையா வேணும்? இட்லி வடை, பொங்கல் வடை, பூரி, தோசை, கிச்சடி. பொங்கல். என்ன கோடீஸ்வரன் சார், ஹோட்டல் நடத்துறீங்களா? பாஸ், ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா ஹோட்டல் நடத்தணும்னு அவசியம் இல்லை, நல்ல மனசு இருந்தா போதும். கரெக்ட் கரெக்ட். இந்தப்பா தம்பி, உங்களுக்கு இது வேணாம் சார்? பூரி கிழங்கு இருக்கா? கிழங்குல பரவாயில்லையா? பரவாயில்ல, கொடுங்க. வாங்கிக்க. கடைசி தம்பி பிடிச்சிங்க. இது ஒரு ஊர் டெஸ்ட் இல்ல, பல ஊர் சாப்பாடு. அன்னதானம் பண்ணாலே அடிச்சுட்டாங்க. உட்காருங்க, நானே வந்து கொடுக்குறேன். எனக்கு ஒன்று சரியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தூக்கத்தில் எழுப்பிட்டாங்க. பொங்கல் சாப்பிடுங்க, நல்லா தூக்கம். என்னையா சவுண்டே காணா? என்னன்னு பாட்டுவா? ஓகே சார். கோடி இல்லையா சார், கோடி எல்லா பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான் சார். நந்தகுமார், அவனுக்கு வெளியே போடியா? ஏய், என்ன கையேந்தி போன நடத்திட்டு இருக்க? எந்திரா எந்திரா. சார், மாமா மச்சானா பழகிட்டோம். சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வரனே. யோ, பெரிய தாவணி கனவு பாக்கியராஜ், இவனுக்கெல்லாம் நாலு தங்கச்சி கட்டி விடுமா பேசிட்டு இருக்க? வாயா வெளியே. என்ன அது? நீங்க சாப்பாடு தர மாட்டீங்க, சாப்பாடு பெரிய மனுஷன் பிடிச்சிட்டு போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யோ, இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? மேடம், தேங்க்யூ. பிரதர், ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹெல்ப் மீ ப்ளீஸ். மேடம், புரியுது. எடுத்து தேங்க்யூ. தம்பிங்களா, பயப்படாம சாப்பிடுங்க. யாருக்கு ஃபுட் பாய்சன் வராது. நான் லேப்ல செக் பண்ணிட்டேன். யோ, என்ன ஆச்சு? யோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டாயா? யோ, எல்லாம் வாங்கயா. தண்ணி கொண்டு வா, யார் தண்ணி கொண்டு வா. யோ, மதம், காத்தா சார், காத்தா யோ. சார், இங்க ஒருத்த மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போடு சார், சீக்கிரம் வாங்க சார். ஏய், ஏன்டா கத்துற? உள்ளதான் டாக்டர் இருக்கார்ல, அவர்ட்ட கேட்க வேண்டியதானே? சார், இங்க சார் டாக்டர் இருக்காரு. ஏய், அங்க ஓரமா திரும்பி உட்கார்ந்திருக்காரு பாரு, அவர் தான் டாக்டர். அவர்ட்ட கேளு. சார், சார், ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு சார். சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க சார். அதெல்லாம் பண்ண முடியாது சார். என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? அதான் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்ல, போ. யோ, அவரை பார்க்க முடியாது சொல்றாருல. வணக்கம் சார். சார், சரக்கு ஓவர் அடிச்சு காத்தால 6 மணிக்கு ஒண்ணுக்கு வர மாட்டேங்குது. சாயங்காலம் 6 மணிக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க சார். பண்ண மாட்டேன், போ. யோ, எனக்கும் பண்ண மாட்டா, அவனுக்கும் பண்ண மாட்டா, வேற என்னதான் பண்ணுவேன்? போன் பண்ணு, சொல்றேன். போன் பண்ணா சொல்லுவானா? கைய பிடிச்சு பாக்குற டாக்டர் பாத்துருக்க. இவன் இப்படி சொல்றான். இவன் உண்மையான டாக்டரா போலி டாக்டரா? இந்த மூஞ்ச எங்கேயோ பாத்துருக்கமே. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். நான் உசிலம்பட்டில இருந்து வாமா மின்னல் அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், உடல் உறவுக்கு முன்னாடி ஊக்க மருந்து பயன்படுத்துறது சரியா தவறா மேடம்? சார், இந்த டவுட் எனக்கும் ரொம்ப நாளா இருக்கு. நானும் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார், சொல்லுங்க சார். அதெல்லாம் விளம்பரத்துக்காக யூஸ் பண்ற ஏமாத்து வேலைமா. ஆனே ஆகாத செல்போனை ஈஃபில் டவர்ல கொண்டு போய் வச்சாலும் சிக்னல் கிடைக்கவா போகுது? அவனேதான். டேய், செக்ஸ் டாக்டர் குஞ்சிரபாலன்டா. ராத்திரி 10 மணிக்கு சனிக்கிழமை டிவில வருவாரா? அவர்தான்டா. செக்ஸ் டாக்டரா? லைன்ல வா, லைன்ல வா, லைன்ல கட்டல கட்டல. ஒருத்தர வா.
தலை எழுத்து இதுக்கு மட்டும் எப்படி கீ வெட்டி நிக்கிறாங்க பாருங்க. சார் எனக்கு ஒரு டவுட். என்ன? எல்லாரும் குறையும் தீர்த்து வைக்கிறீங்களே, உங்க வீட்ல எந்த குறையும் எல்லாம் போயிட்டு இருக்கா சார்? பீக்ல போயிட்டு இருக்கு. சிட்டிலேயே 4 வீடு வச்சிருக்கேன். 4 வீடு வச்சிருக்கீங்க. சரி சார், அந்த 4 வீட்ல உள்ளவங்கள எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டு. யோ கைய காட்டியா? கையா துடிப்பா வெறப்பா இருக்கு. என்ன பிரச்சனை? பிடிப்பே இல்லை சார். சரி, நான் ஒரு லேகியம் எழுதி தரேன், அதை எடுத்துட்டு போய் உன் ஒய்ஃப் கிட்ட கொடு. ஏன் லேகியத்தை எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும்? கொடியேறவே துப்பு இல்ல, இதுல கோபுரம் ஏறணும்னு ஆசைப்படுறியா? நீ டாக்டரா நான் டாக்டரா? சொன்னதை செய். போய் எந்திரிச்சு. நெக்ஸ்ட், உனக்கு என்னையா பிரச்சனை? நீங்களே கண்டுபிடிக்கலாம். கைய காட்டு. என்னையா கைரகெல்லாம் அழிஞ்சிருக்கு? சார் இல்லையா காப்பு காய்ச்சிருக்கே, ஏதாவது கஷ்டமான வேலை செய்யறியான்னு கேட்டேன். இருபிடிக்கிற வேலை சார். அதான் துரு பிடிச்சிருக்கு. சரி, லேகியம் எழுதி தரேன், அதை எடுத்துட்டு போய் சாப்பிடு, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். கையா ப்ராப்ளமா சார்? அடுத்த ஆளு. மழை முட்டிருச்சு. என்ன ஸ்பீடு? மயக்கம் போட்ட நீ இவ்வளவு ஃபாஸ்டா? காட்டியா? எனக்கு முதல்ல உன்னை பாருங்க. கைய காட்ட சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் கையை பார்த்தானே சார் சொன்னீங்க. யாருக்கு நெஞ்ச பிடிச்சு சொல்லணும், யாருக்கு கைய பிடிச்சு சொல்லணும்னு எனக்கு தெரியும். இப்ப காட்ட போறியா இல்லையா? எல்லாரும் முன்னாடி எப்படி சார் காட்டுறது? அப்ப நான் ஒண்ணு செய், அந்த ஓரமா போய் செல்போன்ல செல்ஃபி எடுத்துட்டு வா, அதை பார்த்துட்டு சொல்லு. போ. டாக்டர்னா இப்படிதான் ஓபன். இவங்கெல்லாம் எப்படி சார் திருந்துவாங்க? சார் போன் எங்க ரிங்கார சத்தம் கேக்குது இல்ல? உங்ககிட்ட தான் மொபைல் இருக்கா சார்? நீங்க மொபைல் அவங்ககிட்ட ஒப்படைக்கலையா? அங்க கொடுத்தது கம்பெனி மொபைல், இது என்னோட பர்சனல் நம்பர். சார் நீங்க இன்னொரு மொபைல் வச்சிருக்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு கேஸை போட்டு இங்கே உட்கார வச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். இதை சாப்பிடு போ. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த ஆளு. ஹலோ, எங்கடா இருக்க? ஏன் அந்த போன் ஆஃப்ல இருக்கு? அது போலீஸ்ல மாட்டிக்கிச்சு. என்னது? போலீஸ்லயா? அது ரயில்வே போலீஸ் தான். என்னடா அசால்ட்டா சொல்ற? எங்க அப்பா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பயப்படாத, இங்க இருந்தேன்னு 1 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. 4 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். சரி, எந்த ஸ்டேஷன்ல இருக்க? இங்க தாம்பரம் ஸ்டேஷன்ல. நீ எதுக்குடா தாம்பரத்துக்கு போன? சீக்கிரமா வரணுமே தான் ட்ரெயின்ல வந்தேன். என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கட்டுமா? ஏய், அந்த அளவுக்கு ஒன்றும் சீரியஸ் இல்லடி. உனக்கு வேணா சீரியஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க இருக்க டென்ஷனா இருக்கு. கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துடுவேன். ஓகே.